ஏரோதுவின் கொலைவெறி. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. சாஸ்திரிகள் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஏரோது அவருடைய வருகைக்காக எருசலேமில் உள்ள தன் அரண்மனையில் நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருந்தான். ஆனால் சாஸ்திரிகளோ வரவில்லை. சாஸ்திரிகளை குறித்து தன் காவலாளர்கள் மூலமாக ஏரோது விசாரித்தான். அப்போது அவர்கள் வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போய்விட்டது ஏரோதுவிற்கு தெரிய வருகிறது. இதனால் ஏரோது மிகுந்த கோபமடைந்தான். தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதாக நினைத்தான். ஏரோது யூதேயா தேசத்திற்கு ராஜாவாக ஆளுகை செய்கிறான். ஆயினும் தனக்கு போட்டியாக யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருப்பதை ஏரோதுவினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை கேட்ட உடனேயே வஞ்சனையினால் அவரை கொன்று போட வேண்டும் என்று திட்டமிட்டான். ஆனால் அது நிறைவேறவில்லை. அவனுடைய கொடிய எண்ணம் துன்மார்க்கமாக கிரியை நடப்பித்தது. இயேசுவை கொல்ல முடியவில்லை. ஆகையினால் 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றுவிடலாம் என்று திட்டமிட்டான். ஏரோது இரத்த வெறி பிடித்தவனாக காணப்படுகிறான். ஏரோதுவிற்கு இப்போது 70 வயது ஆயிற்று. 2 வயது குழந்தை வளர்ந்து பெரியவராகி இவருடைய சிம்மாசனத்தை பறித்துக் கொள்ளும் காலத்தில் ஏரோது உயிரோடு இருப்பதற்கே வாய்ப்பில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து பிறந்தது ஏரோதுவின் ராஜ பதவிக்கு ஒரு ஆபத்து அல்ல. ஆயினும் ஏரோதுவின் பதவி வெறி அவனை துன்மார்க்கமான காரியங்களை செய்ய வைத்தது. தன்னுடைய பதவி வெறியினாலும் அதிகார ஆணவத்தினாலும் 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இந்த கொலை சம்பவம் நடைபெறும் போது இயேசு கிறிஸ்து சுமார் 1 வயதிற்கு உட்பட்டவராகவே இருந்திருப்பார். ஏரோதுவுக்கு இயேசுவின் வயதை பற்றி தெரியாது. ஆகையினால் எல்லா பிள்ளைகளையுமே ஏரோது கொன்று போடுகிறான். இயேசு கிறிஸ்து யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று ஏரோதுவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் ஏரோது தன் கொலை வெறியினால் பெத்லகேமில் மாத்திரம் என்று இல்லாமல் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடுகிறான். பட்டணத்தையும் பட்டணத்தை சுற்றிலும் உள்ள எல்லா கிராமங்களிலும் உள்ள ஆண் பிள்ளைகள் ஏரோதுவின் கொலை வெறியினால் மடிந்து போகிறார்கள். பிரசங்கி இதையே மிஞ்சின துன்மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார். ஏரோது மிகுந்த கோபம் அடைகிறான். அதிகார செருக்கில் இருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் நீதியாகவும் நியாயமாகவும் சிந்திக்காமல் தாங்கள் நினைத்தது எல்லாமே சரியானவை என்று ஆணவமாக இருப்பார்கள். இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் துணிய மாட்டார்கள். இறந்து போன சிறு பிள்ளைகள் ஒரு பாவமும் அறியாதவர்கள். பாவத்தின் தண்டனையாக இவர்களுக்கு மரணம் நேரிடவில்லை. இவர்கள் இயேசுவுக்காக தங்களுடைய சிறு பிராயத்திலேயே இரத்த சாட்சிகளாக மரித்து போனார்கள். இவர்கள் இயேசுவுக்காக இப்போது தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். அந்த இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் தமது இரத்தத்தையே சிந்தினார். மத்தேயு இந்த சம்பவத்தை எழுதும்போது எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று என்று எழுதுகிறார். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ராமாவிலே ஒரு கூக்குரல் கேட்கப்பட்டது. இந்த சம்பவம் எரேமியாவின் காலத்தில் நடைபெற்றது. இந்த தீர்க்க தரிசனம் பெத்லகேமில் சிறு பிள்ளைகள் கொலை பண்ணப்பட்ட போது மறுபடியுமாக நிறைவேறுகிறது. பெத்லகேமிலே உண்டான புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரலும் ராமாவிலே கேட்கப்பட்டது. ஏரோதுவின் துன்மார்க்கம் பெத்லகேமின் எல்லா கடற்கரை பகுதிகளிலும் பரவிற்று. பென்யமீன் புத்திரரின் எல்லை வரையிலும் அங்கு குடியிருந்த ராகேலின் பிள்ளைகள் வரையிலும் பெத்லகேமில் ஒலிக்கப்பட்ட கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேலின் சரீரம் பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டது. யாக்கோபும் ராகேலும் பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு உண்டான கடும் வேதனையினால் ராகேல் மரித்து போனாள்.
அவளை பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணினார்கள். ராகேலின் கல்லறை பெத்லகேமிலே உள்ளது. மத்தேயு 2:17 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் தாய்மார்கள் ராகேலை போன்றவர்கள். இவர்கள் ராகேலின் கல்லறைக்கு அருகில் ஜீவிக்கிறார்கள். இவர்களில் அநேகர் ராகேலின் வம்சவழியை சேர்ந்தவர்கள். ஆகையினால் இந்த ஸ்திரீகளின் அழுகையோடு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகள் சாதாரணமாக அளவில்லை, புலம்புகிறார்கள். அவர்கள் வாயில் இருந்து அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரலும் உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சங்கார தூதன் எகிப்து தேசத்தில் தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணினான். அப்போது அந்த தேசத்திலும் ஒரு பெரிய அழுகை குரல் கேட்கப்பட்டது. அதுபோல எங்கு பெத்லகேமிலே சிறு பிள்ளைகள் கொலை பண்ணப்பட்டதினால் அழுகையும் கூக்குரலும் உண்டாயிற்று. இவர்களுடைய துக்கம் மிகுதியாக இருப்பதினால் இவர்கள் ஆறுதல் அடையாதிருக்கிறார்கள். விசுவாசிகளாகிய நமக்கு துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் இந்த பூமியில் உண்டாகும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நாம் துக்கித்திருக்க வேண்டியதில்லை. ஆவியானவர் தாமே நம்மை ஆறுதல் செய்வார். அவர் தேற்றரவாளராக இருக்கிறபடியினால் அவருடைய சமூகத்தில் நம்மை தேற்றுவார். ஏரோதின் கட்டளை பிரகாரம் சாஸ்திரிகள் பெத்லகேமிற்கு செல்லவில்லை. அவர்கள் ஏரோதை வஞ்சித்தார்கள். ஏரோதின் தீய நோக்கம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. வஞ்சித்தல் என்னும் இதே சொல் மத்தேயு 27:29 முதல் 31 வரை, லூக்கா 18:32 ஆகிய வசனங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். சாஸ்திரிகள் இயேசுவை அவர் சிறு பிள்ளையாக பைதியோன் ஆக இருந்தபோது கண்டார்கள். சிறு பிள்ளை என்பதன் கிரேக்க சொல் பைதியோன். பிறந்த குழந்தையை குறிக்கும் கிரேக்க சொல் பிரபோஸ். மேய்ப்பர்கள் இயேசு பிறந்தபோது அந்த குழந்தையை பிரபோஸ் ஆக கண்டார்கள். ஏரோதின் கட்டளை பிரகாரம் சாஸ்திரிகள் பெத்லகேமிற்கு செல்லவில்லை. அவர்கள் ஏரோதை வஞ்சித்தார்கள். ஏரோதின் தீய நோக்கம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ராமா எருசலேமில் இருந்து 5 மைல் தூரத்தில் இருந்தது. ஏரோது பெத்லகேமை சுற்றிலும் 10 மைல் தூரத்தில் உள்ள 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எருசலேம் பட்டணமும் இந்த தூரத்திற்குள் வருகிறது.